யமுனாவும் காவேரியும் வந்து காத்துட்ருக்கிறத நிவின் வந்து பார்த்துட்டு அப்படியே வந்து வராரு. வந்தோடனே நிவின் நீங்கள் வந்துட்டிங்களா, எனக்கு இது போதும் நிவின் நீங்கள் வந்துடுவீங்கன்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு காவேரி வந்து அர்ஜென்ட் பண்ணுறாங்க. காவேரி கொஞ்சம் அர்ஜென்ட் பண்ணாத, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு அப்படின்னோடனே இப்போவே லேட் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும், முதல்ல வந்து உங்கள் 2 பேருக்கு கல்யாணத்தை முடிக்கணும், நான் எல்லாமே ஏற்பாடு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. அதை கேட்டு நிவின் அதிர்ச்சி அடைகிறாரு. இங்கே பாரு காவேரி, நான் உங்ககிட்ட பேச தான் வந்தேன், கல்யாணத்துக்கு வரல அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. நான் அப்போவே சொன்னேன்லக்கா இவர் ஒத்துக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு, நீ தான் கேட்கல அப்படின்னு யமுனா சொல்கிறாங்க. இரு ஒரு நிமிஷம், நான் காவேரி கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு. இங்கே பாரு காவேரி, அர்ஜென்ட்டாக இப்படிலாம் கல்யாணம் பண்ண வேணாம், வீட்டில் எல்லாருக்கும் சொல்லலாம், அதுக்கப்புறம் அவங்க டிசிஷனும் பண்ணட்டும், அதுக்கப்புறம் வந்து அவங்க ஒத்துக்கின அப்புறம் தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும். ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப மனசு கஷ்டப்படுவாங்க, ஏற்கனவே நான் அவங்களுக்கு நிறைய வழியை கொடுத்துட்டேன், இதுக்கப்புறமும் நான் கொடுக்க முடியாது இல்லையா, ப்ளீஸ் காவேரி இதுவையாவது ஒத்துக்கோ அப்படின்னோடனே, இப்போ என்ன சொல்ல வரீங்க, வீட்டில் வந்து எல்லோரும் பேசி கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்ல வரீங்களா அப்படின்னோடனே, ஆமாம் அப்படின்றாங்க. சரிங்க, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், யமுனாக்கும் உங்களுக்கும் கல்யாணம் வந்து இப்போ பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் வீட்டில் சொல்லிக்கலாமே. அதெல்லாம் வேணாம் காவேரி, சொன்னால் கேளு, ஏற்கனவே உங்கள் வீட்டில் வந்து நீ கல்யாணம் பண்ணியது மனசு வருத்தத்தோடு இருப்பாங்க, இப்போ யமுனாவும் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணால் அவங்க உடஞ்சி போயிட மாட்டாங்களா அப்படின்னோடனே, அப்புறம் உங்கள் அம்மாவுக்கு எதாவது ஆகிடாதா அப்படின்னு கேட்குறாரு. அப்புறம் யோசிக்கிறாங்க காவேரி, நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி உங்கள் வீட்டில் எப்படியாவது பேசி சம்மதிக்க வைக்க முடியும்ல அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக நான் சம்மதிக்க வைக்கிறேன் போதுமா அப்படின்றாரு. சரி சரி நிவின், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நீ உங்கள் வீட்டில் பேசிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இந்த விஷயத்தை யமுனாவுக்கு சொன்னோன்னே யமுனா முதல்ல யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சரிக்கா, நிவின் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா சம்மதிச்சாரே, எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு யமுனா சொல்கிறாங்க. தேங்க்ஸ் நிவின் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எக்ஸைட் ஆகிறாங்க. ஆனால் நிவின் கண்டுக்காமல் சரி காவேரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு. உடனே வந்து பரவாயில்ல, இப்போ என்னை கண்டுக்காமல் இருந்தால் போட்டோம், ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் என் கூட தானே இருந்தாகணும், என்கிட்ட தானே பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யமுனா யோசிக்கிறாங்க. அடுத்து யமுனாவும் வந்து நம்ம காவேரி வீட்டுக்கு வராங்க. காவேரி வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்கிட்ட யோசிக்கிறாங்க. அடுத்து வந்து விஜய்கிட்ட தான் சொல்லி ஆகணும், விஜய் தான் எங்கள் வீட்டில் பேச முடியும், ஏன்னா விஜய் சொன்னால் எங்கள் வீட்டில் கேட்குறாங்க, அதனால் விஜய்கிட்டே பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அக்கா மாமா கிட்ட சொல்ல போறியா அப்படின்னு, வேறு என்னடி பண்ணுறது, மாமா தான் நம்மளுக்கு ஒரே சாய்ஸு, அவரை வச்சு தான் நம்ம வீட்டில் பேசணும், அதனால் நம்ம அவர்கிட்டே பேசலாம் அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு ஓகேன்றாங்க. அடுத்து வந்து காவேரி வந்து விஜய்கிட்ட பேச போகிறாங்க. விஜய்கிட்ட நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்கிறாங்க. உடனே விஜய்க்கு சந்தோஷம் தாங்க முடியல, நிஜமாவா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அப்படியே கட்டிக்கிறாரு. உடனே வந்து காவேரி வந்து விலகி போகிறாங்க. என்ன பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னா, எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல, யமுனாவுக்கு ஒரு நல்லது நடக்குதா, இதோட சந்தோஷம் எனக்கு என்ன இருக்குது அப்படின்றாங்க. உடனே வந்து நீங்கள் இவ்வளோ சந்தோஷப்படுற ஆளே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி எங்கள் வீட்டில் நீங்கள் பேசுகிறீங்களான்னு, கண்டிப்பாக நான் பேசுகிறேன் அப்படின்றாரு. அடுத்த நாள் வந்து யமுனா காவேரி விஜய் எல்லாருமே வீட்டுக்கு போகிறாங்க. எங்கள் யமுனாவை பார்த்துட்டு என்னடி நீ இஷ்டத்துக்கும் போய் அங்கே தங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி திட்டி விடுறாங்க. அடுத்து வந்து காவேரி வந்து விஜய்கிட்ட சொல்கிறாங்க, எங்கள் வீட்டில் எப்படியா பேசுங்க ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு. சரி நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் போய் அவங்க வீட்டில் சரி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்றாரு. அதை கேட்டு எல்லாரும் ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாங்க, என்ன பேச போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், யமுனா வந்து ஒரு பையனை விரும்புகிறா அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. நீ என்ன தம்பி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கேட்குறாங்க. இதை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, ஆனால் அந்த பையன் ரொம்ப நல்ல பையன்தான், நீங்கள் யமுனாவுக்கு வந்து கல்யாணம் பண்ணணுன்னா அந்த பையனே பண்ணலாம், ஏன்னா அந்தளவு நல்ல பையன், அதனால் நீங்கள் எல்லோரும் சம்மதிச்சிங்கன்னா வீட்டிலேருந்து வர சொல்லலாம் அப்படின்னோடனே, என்ன தம்பி திடீர்னு இப்படி சொல்கிறீங்க, இவனாக்கு இப்போ கல்யாணம் பண்ணுற ஐடியாவில் நாங்கள் இல்லை அப்படின்னோடனே, ஆனால் வேறு வழி இல்லைங்க, சரி நிச்சயம் மட்டும் இப்போ பண்ணிப்போம், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிப்போம், ஏன்னா யமுனா ஆசைப்பட்றால, அவள் எதனால் வந்து இவ்வளோ மனசு கஷ்டத்தோடு இருக்கான்னு இதுதான் காரணம் அப்படின்னு சொன்னோன்னே வீட்டில் எல்லாம் யோசிக்கிறாங்க. சரிங்க தம்பி, அவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு வந்து விஜய் அமைதியாக இருக்கார். சொல்லுங்கள் யாருன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கங்காவை வற்புறுத்துறாங்க. வேறு யாரும் இல்லை நிவின் தான் அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி அடைகிறாங்க கங்கா எல்லாருமே. நான் அப்போவே நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா யோசிக்கிறாங்க. முதல்ல யாருமே ஒத்துக்கல, செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. உடனே விஜய் வந்து எல்லாருக்கிட்டையும் பேசி சம்மதிக்க வைக்கிறாரு. இங்கே பாருங்கள், நல்லா வாழணும் யமுனான்னு ஆசைப்பட்டீங்கன்னா தயவு செய்து இதை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு போகிறாரு. இதை பார்த்தா காவேரி ரொம்ப சந்தோஷப்பட்டு நல்ல காலம் விஜய் பேசிட்டாருன்னு சொல்லிட்டு, காவேரி உனக்கு இது தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு காவேரி அமைதியாக இருக்காங்க. எனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. நீ என்னடி சொல்கிற அப்படின்னோடனே, இல்லைம்மா யமுனா ரொம்ப ஆசைப்பட்றா, ப்ளீஸ்மா அவளுக்காவது அவள் வாழ்க்கையை வந்து ஆசைப்பட்டது கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிட்டு போகிறாங்க. கங்கா இதை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் பாட்டி எல்லாரும் சேர்ந்து கங்காவையும் ஒத்துக்க வைக்கிறாங்க. இங்கே வந்து விஜய் ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். வீட்டுக்கு வந்தோடனே தாத்தா கிட்ட கொண்டாடுறாரு. தாத்தா நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்றாரு. நீ சந்தோஷமாக இருந்தால் எனக்கும் சந்தோஷம் தான்ப்பா அப்படின்னோடனே எல்லாருமே சந்தோஷமாக அடைகிறாங்க. அப்போ விஜய் வந்து தாத்தா கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி யமுனாக்கும் நிவினுக்கும் கல்யாணம் பண்ண போகிறோம், அவங்க வீட்டிலேருந்து பேச வராங்க அப்படின்னோடனே, என்னப்பா இது புதுசாக இருக்குது அப்படின்னோடனே, உடனே இதை கேட்டுட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. ராகினி இது முடியுது.